Hello friends, welcome to Indian Recipes Tamil. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த ரெசிபி பண்றதும் ரொம்ப ஈஸி, அதே சமயத்துல அவ்ளோ டேஸ்டியாவும் இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல மணமாக இருக்கும். நெய் சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள், நட்சத்திர சோம்பு 2 பட்டை, 2 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா 2 ஏலக்காயை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. நல்லா லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. பிரியாணினாலே நல்ல ஒரு மணமும் டேஸ்ட்டும் கொடுக்குறது இந்த புதினா இலை தான். இந்த புதினாவுடைய ஃப்ளேவர் நல்லா இறங்குறது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு, 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு இது மூணுத்தையும் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வேக வச்ச சன்னாவை சேர்த்துக்கிறலாம். இதை நான் எப்படி வேக வச்சேன்னா ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மறுநாள் குக்கரில் 7 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணியை இருத்து அதை இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள், அதாவது ஒரு 2 சிட்டிகை போட்டால் போதும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி. ஆனால் நான் இன்றைக்கி 2 கப் தண்ணி சேர்க்கல. 1 கப் தண்ணியும் 1 கப் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்க்குறதுனால இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் பால் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 கப் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம 1 கப் தண்ணியும் 1 கப் சாதாரணமாக நம்ம மாட்டுப்பால் குடிப்போம்ல அது கூட சேர்த்துக்கிறலாம். அந்த பால் நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட இன்னுமே நல்ல சுவையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து செய்வோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 2 விசில் வர்றது வரைக்கும் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வர்றது வரைக்கும் வச்சுக்கோங்க. 2 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை திறந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ தனித்தனியாக உதிரியாக வந்திருக்கு. இப்போ மசாலாலாம் கீழே ரொம்ப இறங்கி இருக்கும். அதனால் நம்ம கரண்டி வச்சுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும்ல அது உடஞ்சி போயிடும். அதுக்காக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பொலன்னு இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நல்ல காம்பினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராய்த்தா தான். ராய்த்தா செய்கிறது ரொம்ப ஈஸி. 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளோதான். ராய்த்தா செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இப்போ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.